ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியா பிரகாஷ் லைஃப் ஸ்டைல் தமிழ். இன்றைக்கி நம்ம டைட்டிலை பார்த்துட்டு நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க, ஒரு சிலர் திட்டிகிட்டு இருப்பீங்க. ஓகே, இப்போ இன்றைக்கி வந்து 40வது நாள் முருகர் பூஜை பண்ணிகிட்டு இருக்கேங்க. அந்த விளாக் பார்த்துக்கிட்டே அப்படியே நம்ம இந்த விஷயத்தை பற்றி பேசலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த பூஜை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி டைட்டில் ஏன் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. இப்போ நான் வந்து இந்த 48 நாட்கள் முருகன் பூஜை ஆரம்பித்ததுலேருந்து இன்றைக்கி 40வது நாள் பூஜை செய்கிற வரைக்குமே பிளேலிஸ்ட்டில் தனியாக ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி அதுக்கு எல்லா வீடியோவும் அதில் கொடுத்துருக்கேன். ஒரு நாளும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. நான் இதில் சொல்ல வர விஷயங்கள் அத்தனையுமே அந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னாவே போதுங்க. என்னோடய ஒரு நாளோட அனுபவங்களும் அந்த வீடியோவில் எல்லா வீடியோலையுமே நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் நான் பூஜை ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி 40வது நாள் பூஜை பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் 70 நாளுக்கு மேலேயே ஆயிடுச்சு. அதுக்குமே நான் வீடியோ கொடுத்துருக்கேங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 90ஸில் போடுவோம் இல்லைங்களா, அந்த கோலம் தான் போட்டுட்ருக்கேன். அதாவது நம்ம என்ன தான் மாடர்னாக கோலம் போட்டாலும் இந்த 90s கோலம் இன்றைக்கி போடும்போது ரொம்பவே பழைய நினைவுகள் எல்லாம் வந்துச்சு. இந்த கோலம் யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தாங்க. இப்போ புதுசாக யாராவது ஸ்டார்ட் பண்ணுறீங்க, பூஜை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு எடுத்த உடனே 48 நாட்கள் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணாதீங்க. அதாவது முதல் முறையாக பூஜை தொடங்குற முதல் நாள் எந்த சாமியெல்லாம் முக்கியமாக வணங்கணும் அப்படின்றதுக்கு நான் 2 வீடியோ கொடுத்துருக்கேங்க. கட்டாயமாக அந்த 2 வீடியோவும் போய் பாருங்கள். அதாவது ஆன்மீக குறிப்புகள் இதெல்லாம் டிப்ஸ் எல்லாம் சொல்கிற அளவுக்கு நான் வந்து பெரிய ஆள் கிடையாது. ஆனால் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். புதுசாக வந்து ஒரு சிலர் வந்து நம்மளுக்கு தொடர்ந்து கஷ்டமாகவே இருக்குது, இந்த பூஜையை நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் நினைப்பீங்க. அதாவது இப்போ வீட்டில் வந்து ரெகுலராக வந்து பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கிற பழக்கம் இருக்கிறவங்களுக்கு இது பெரிய விஷயமா இருக்காது. கண்டிப்பாக டெய்லியுமே வந்து பிரம்ம முகூர்த்த பூஜையெல்லாம் இப்போல்லாம் நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் அவங்களுக்கு வந்து இது பெரிய விஷயமா இருக்காது, அவங்க தொடர்ந்து வந்து பண்ணலாம். ஆனால் புதுசாக இப்போ ஃப்ரைடே, சாட்டர்டே, டியூஸ்டே இப்போ இந்த நாட்களில் மட்டுமே பூஜை பண்ணிவிட்டு மற்ற நாட்கள்லாம் ஒரு சிலர் அப்போல்லாம் வந்து அப்படி தானேங்க விளக்கேற்ற மாட்டாங்க. டெய்லியுமே வந்து மாலை நேரம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் விளக்கேற்றுவாங்க. எல்லாருமே எல்லாம் விளக்கேற்ற மாட்டாங்க. வெள்ளி, சனி, செவ்வாய் இந்த கிழமைகளில் மட்டும்தான் விளக்கேற்றுவாங்க வீட்டில். அப்படி இருக்கிறவங்களும் இன்னுமே இருக்கத்தான் செய்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்க வந்து திடீர்னு போயிட்டு 48 நாட்கள் நான் பிரம்ம முகூர்த்த பூஜை முருகருக்கு பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். அவங்களுக்காக நான் சொல்லிக்கிறேங்க. இது வந்து என்னோடய பிளேலிஸ்ட் போய் பார்த்தீங்கன்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸே உங்களுக்கு அதாவது நீங்கள் ஒரு டிப்ஸாக வந்து நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது போய் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் எழுந்திரிச்சு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கே எனக்கு வந்து கிட்டத்தட்ட 1/2 hour ஆயிரும். டெய்லியுமே பண்ணுற பூஜை தான் இருந்தாலும் டெய்லியுமே க்ளீன் பண்ணிவிட்டு டெய்லியுமே புதுசாக கோலம் போட்டு தான் பண்ண போகிறோம். இது வந்து இந்த குலதெய்வ கலசம் வந்து ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், இதில் என்னெல்லாம் வைப்பேன் அப்படின்றது. ஆனால் அந்த தண்ணியை என்ன பண்ணுவேன் அப்படின்றத தான் இன்றைக்கி நான் வந்து காமிச்சிருக்கேன். செடிக்கு தாங்க ஊற்றுவேன். நிறைய பேருக்கு அது ஒரு டவுட் இருந்துச்சு, அதனால் கிளியர் பண்ணிட்டேன். இந்த கலசம் இந்த தண்ணியில் என்னெல்லாம் போடுவேன் அப்படின்றதுக்கும் நான் வீடியோ தெளிவாக கொடுத்துருக்கேன், அதுவுமே போய் பாருங்கள். கண்டிப்பாக தினசரி இந்த கலசம் மட்டும் நான் மாற்றி வைப்பேங்க. கண்டிப்பாக வந்து குலதெய்வத்துக்கிட்ட அனுமதி வாங்கிட்டு தாங்க எந்த ஒரு இஷ்ட தெய்வ பூஜையாக இருந்தாலுமே நம்ம பண்ணணும். கண்டிப்பாக அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. மற்றபடி எனக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து இந்த பூஜை ஆரம்பித்ததுலேருந்து இன்றைக்கி 40வது நாள் பூஜை பண்ணுற வரைக்கும் நான் கற்றுக்கிட்ட பெரிய விஷயம் அதுதாங்க. கண்டிப்பாக குலதெய்வத்தை நம்ம ஒரு நாள் கூட மறந்துடக்கூடாது. அப்போ தான் நமக்கு வந்து இந்த பூஜை செய்கிறதுக்கு உண்டான பலனே வந்து கிடைக்கும். முழுசாக இந்த பூஜையோட பலன் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக குலதெய்வத்தை மறந்துடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அந்த பூஜை செஞ்சோடனே நம்ம நினச்சது நிறைவேறிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரொம்பவே லேட் ஆகுங்க, உடனே நடக்காது. நம்மளோட கர்ம வினைகள் எல்லாம் குறையணும். அது குறையிறதுக்காகத்தான் இந்த பூஜை செய்கிறோம் அப்படின்னு நம்ம நினச்சதே வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயந்தான்.
ஓகேங்களா? அதனால் உடனே எல்லாம் நடக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த பூஜையை ஆரம்பிக்காதீங்க. பூஜையை சிறப்பாக முடிக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு மைண்ட் செட்டில் மட்டும் எந்த பூஜையாக இருந்தாலும் ஆரம்பிக்கணும். ஓகேங்க, நான் சிறப்பாக 40வது நாள் பூஜையை முடித்தாச்சு. இந்த பூனை வந்து இப்போ கொஞ்ச நாளாக தான் வந்துட்டுருக்கு. இந்த பூஜை ஆரம்பித்தது இந்த 40வது நாளில் இந்த பூனை வர்றது எனக்கு ரொம்பவே திருப்தியாக இருந்துச்சு. பசிக்கும் போதெல்லாம் வந்து எங்களை மியா மியான்னு கூப்பிடுது. பால் வாங்கிட்டு வந்து ஊற்றுனா குடிச்சிட்டு எப்படி ஜம்முன்னு தூங்குறாரு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.